இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 90 அதிகாரம் 14 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். காலை தோறும் முத பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். விடியும் ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஒரு புதிய செய்தி, நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். நம் கண்கள் திறப்பதற்கு முன்பே அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நாங்கள் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், நாம் காணும் ஒவ்வொரு விடியலும் அவருடைய அளவற்ற அன்பின் சாட்சிதான். நேற்றைய கண்ணீரும் தோல்விகளும் மனவேதனைகளும் நம் இதயத்தை பாரமாக்கி இருக்கலாம். சில கேள்விகளுக்கு இன்னமும் பதில் கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம். சில ஜெபங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பேரன்பு ஒருபோதும் குறைந்து போவது கிடையாது. அவர் தரும் ஒவ்வொரு புதிய காலையும் மீண்டும் தொடங்கு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையின் அழைப்பாக இருக்கிறது. நாங்கள் பல நேரங்களில் வாழ்க்கையின் நிறைவை மனுஷங்களிடமும் பொருள்களிடமும் சூழ்நிலைகளிடமும் தேடி போகிறோம். ஆனால் இன்றைக்கு திருப்பாடலில் கூறுகிறது, உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் என்று. உண்மையான நிறைவு ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கும் இதயத்தில் தான் இருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய வெறுமையை நிரப்புகிறது, பயத்தை அமைதியாக மாற்றுகிறது, கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றுகிறது. இன்றைக்கு உங்களோட நாள் எப்படி தொடங்குகிறது என்றது முக்கியமில்லை. உங்களோட நாளை யாரோடு தொடங்குறீங்க, யாரை முன்னுக்கு நிறுத்தி தொடங்குறீங்க என்றது தான் முக்கியம். நாளெண்ட முதல் நிமிடங்களை ஆண்டவர்கிட்ட கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தையை வாசிங்க. சில நிமிடங்கள் அமைதியாக அவருடைய சந்நிதியில் இருங்க. அப்போது உங்களோட உள்ளம் பலம் பெறும், உங்கள் மனம் தெளிவடையும், உங்களோட அடிகள் உறுதியடையும். அதனால் இன்றைக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் அவற்றை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அவர் பேரன்பு இன்றும் நம்மை தாங்கும். அந்த அன்பில் நிலைத்திருப்போம். அப்போது எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையால் நிரம்பிய மகிழ்ச்சியின் சாட்சியாக மாறும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோமா? இந்த புதிய காலையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு எங்களுடைய இதயத்தை உமது பேரன்பால நிரப்பும். எங்களோட பயங்களை நீக்கி உமது சமாதானத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும், நாங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உமது கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை என்றும் என்றும் எப்போதும் உமக்கே மகிமை சேர்க்கும் கருவியாக இருக்க அருள் தாரும். ஆமேன்.